தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1, 4, 5 வசனம் வாசிக்கிறேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். இந்த மாலை வேளையில் தேவ ரகமான விசுவாசத்தை நாம் பார்த்து வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கொஞ்சம் மேலே கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். அப்போ விசேஷமாய் பைபிள் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சொல்லுங்கள், உலகத்தை ஜெயிக்கும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், உலகத்தின் காரியங்களை நான் ஜெயிப்பேன். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் ஜெயிக்கணுன்னே கர்த்தர் என்ன கொடுக்குறார்? விசுவாசத்தை கொடுக்குறார். சொல்லுங்கள், ஜெயிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்னொன்று, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். அது என்ன பண்ணிருக்கேன்? தேவனால் பிறந்திருக்கிறேன். அப்போ தேவனால் பிறந்ததால் கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குன்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். அப்போ ஜெயிக்க முடியும்னு தான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. நாமும் ஜெயிக்க முடியும்னு என்ன பண்ணதை பார்க்கணும். அதுக்காக தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 22 பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமானதாக என்ன பண்ணுது இருக்குது. அப்போ மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள். அதை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் இருக்கிறது நல்லது தான், அதை காட்டிலும் தேவனுடைய விசுவாசத்தில் இருக்கிறது அதை விட மேலானதாக இருக்குது. அப்போ தேவனுடைய விசுவாசத்தில் நம்ம இருக்கும்போது அதுதான் நாம் பார்க்குறோம் தேவ ரகமான விசுவாசம். அப்போ தேவ ரகமான விசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதை மாற்ற முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அப்படி பேசும்போதே அங்கே பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுதாங்க நடக்குது. ஆனால் பார்க்கும்போது நடக்கிற மாதிரி தெரியல, ஆனால் அது நடந்தது இல்லையா? அப்போ இன்றைக்கி நாமளும் நினைக்கணும், கண்டிப்பாக தேவனுடைய விசுவாசம் நான் பேசும்போதெல்லாம் தேவனுடைய விசுவாசம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்போ தேவனுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை சம்பந்தப்பட்டு என்ன பண்ணும்? இருக்கும். அப்போ தேவனுடைய விசுவாசத்தை நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் மாற்ற முடியும். சொல்லுங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் கொடுத்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்போ தேவனே நம்மளை மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு, ப்ளஸ் விசுவாசத்தை நம்ம கொடுக்குறாரு. ஏன் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்? விசுவாசத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். சொல்லுங்கள், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆமென். அப்போ இதன் அடிப்படையில் தான் இன்னும் காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த விசுவாசத்துக்கு எப்படி செயல்படும், அதுக்கு என்ன கோட்பாடுகள், அதில் என்ன முக்கிய அம்சங்கள், எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னா, எப்படி செயல்படுதுன்னா, முதல் அம்சம் என்ன அப்படின்னா, இயற்கை உலகத்தில் உள்ள எல்லாமே ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்குகிறது. ஆமென். அப்போ இயற்கை உலகம், ஆவிக்குரிய உலகம் நம்ம பார்த்துருக்குறோம். திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுது, அப்போ தான் அதை நமக்கு அதுக்குள்ளார போகவே முடியும். அப்போ இயற்கை உலகம் என்பது, ஆவிக்குரிய உலகம் என்பது என்னன்னு பார்க்கணும். இயற்கை உலகம் என்பது நான் பார்க்குற காரியங்கள், ஆவிக்குரிய உலகம் என்பது அதை மாற்றக்கூடிய காரியங்கள். ஆமென். 2 கொரிந்தியர் 4:18 எடுப்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவன எது? இந்த இயற்கை உலகம். காணப்படாதவன எது? அது ஆவிக்குரிய உலகம். அப்போ காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டது? அநித்தியமானவைகள், தற்காலிகமானவைகள். சொல்லுங்கள், தற்காலிகமானவைகள். காணப்படாதவைகள் நிரந்தரமானவைகள்.
அப்ப நிரந்தரமான தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் தற்காலிகமா இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். அப்ப பிரச்சனைகளை பார்க்கறதால மாறுறது இல்ல, பார்க்கிற பிரச்சனையே நான் ஆவிக்குரிய உலகத்தை, ஆவிக்குரிய வார்த்தையை கொண்டு நான் அதை மேற்கொள்ளணும். ஆமென். அப்ப அந்த ஆவிங்கிறது எப்படி? தேவன் ஆவியா என்ன பண்றாரு? இருக்கிறார். அப்ப ஆதியிலே இருந்த வார்த்தை எப்படிப்பட்ட உலகத்தை சார்ந்தது? காணப்படாத உலகத்தை சார்ந்தது. அப்ப காணப்படாத உலகத்தை சார்ந்த வார்த்தையை கொண்டு காணப்படுகிறதை மாற்ற முடியும். ஆமென். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்ப நம்முடைய சரீரம் இருக்குது இல்லையா? நம்முடைய சரீரம் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய காணப்படாத ஒன்று இருக்குது. அது எது? ஆவி. அப்ப இந்த சரீரம் ஆவியை கட்டுப்படுத்தவில்லை, ஆவி தான் சரீரத்தை என்ன பண்ணுது? கட்டுப்படுகிறது. சொல்லுங்க, ஆவி சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? பலவீனங்க வரும்போது, சுகவீனங்க வரும்போதும் இந்த சரீரம் தான் பிரச்சனை நினைக்கிறோம். சரீரம் பிரச்சனை இல்லை, ஆவியை கொண்டு சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்ப ஆவியை கொண்டு சரீரத்தை நம்ம கட்டுப்படுத்தும் போதெல்லாம் அந்த சரீரம் கட்டுப்பாட்டுக்குள்ளார என்ன பண்ணும்? வரும். சொல்லுங்க, சரீரம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். அப்ப சரீரத்தை காட்டிலும் எது மேலு? அப்ப சரீரம் பிரச்சனை நமக்கு பெருசு இல்லை, ஆவி மேலானது. ஆவி மேலானது நம்ம நினைக்கும் போது தான் அந்த ஆவியை கொண்டு சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும். அப்ப சரீரத்தை காட்டிலும் ஆவி மேலானது. அந்த ஆவியை கொண்டு தான் என் சரீரத்தை கட்டுப்படுத்த முடியும். சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப ஆவி என்பது காணப்படாத உலகத்தை சார்ந்தது, சரீரம் என்பது காணப்படுகிற உலகத்தை சார்ந்தது. ஏன்னா அந்த சரீரம் எதிலேருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து வந்துச்சு இல்லையா? அப்ப அது காணப்படுதலே வந்துச்சு. ஆனா ஆவி காணப்படுதல் வரவே இல்லை இல்லையா? மனுஷனை கர்த்தர் உண்டாக்கி எப்படி நாசிர ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவா ஆனா. அப்ப அது எங்க இருந்து வந்தது? அது தேவன்கிட்டேருந்து வந்தது. எங்க இருந்து வந்தது? அப்ப தேவன் ஆவியா இருக்கார். அந்த ஆவியானவர் எனக்குள்ளார இருந்து என் சரீரத்தெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு விரும்புகிறார். அப்படி நான் மாற்றும் போது தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது உண்டாக்கின்னு கத்த சொல்றார் பாருங்க. எபிரேயர் 11:3 உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும். அப்ப தேவன் உலகத்தை எப்படி உண்டாக்குனாராம்? விசுவாசத்துல உண்டாக்குனாராம். விசுவாசத்தில் எப்படி உண்டாக்குனாரு? காணப்படுகிறதை மாற்றி அமைக்கும்படியே காணப்படாத வார்த்தைகள் என்ன பண்ணாரு? கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? ஆதி ஆமத்துல பார்க்கும்போது அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கன்மை வெறுமையுமாய். அப்ப ஒழுங்கன்மை வெறுமையா இருந்த அந்த காணப்படுகிற உலகத்தை எப்படி அவர் மாற்றினார்னா காணப்படாத வார்த்தையை கொண்டு மாற்றினார். அது வரைக்கும் வெளிச்சம் இல்லவே இல்லை. ஆனா வெளிச்சம்னு வார்த்தையை சொல்லும்போது வெளிச்சம் என்ன பண்ணுச்சாங்க? உண்டாச்சு. அப்ப காணப்படுகிற எல்லாத்தையும் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் மாற்ற முடியும். அப்ப ஆவிக்குரிய உலகம் தான் அந்த இயற்கை உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளார இயக்கி கொண்டு என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப அந்த ஆவிக்குரிய மேலானது, அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெயம் எடுப்பேன். ஆமென். அப்ப காணப்படுகளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். அப்படி மாற்றம்னா எது தேவை? காணப்படாத தேவனுடைய வார்த்தைகள் தேவை. அதுதான் வார்த்தையை அனுப்பி அவர் என்ன பண்ற? அழிவுக்கு தப்பு வைக்கிறார்னு வருது. அப்ப கர்த்தர் வார்த்தையை அனுப்பும் போதெல்லாம் அங்க சுகம் காணப்படல, ஆரோக்கியம் காணப்படல, நல்வாழ்வு காணப்படல. ஆனா காணப்படாத வார்த்தைகள் போகும்போது காணப்படுகிற சுகவீனம் மாறுகிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், காணப்படாத வார்த்தைகளை கொண்டு காணக்கூடிய பிரச்சனைகள் மாற்ற முடியும். ஏன்னா உலகத்தை கர்த்தர் அப்படிதான் உண்டாக்குனார். அது ஒரு சிஸ்டமேட்டிக் இப்படிதான் இயங்குன்னு வச்சுட்டாரு. அந்த இயக்கத்தின்படி நம்ம போனோம்னா அந்த இயக்கத்தின்படி நம்ம வாழ்க்கைகள் மாற்றப்படும். அப்ப இன்னைக்கு நம்ம பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறோம், கண்ணீர் மாறணும்னு நினைக்கிறோம், கவலை மாறணும்னு நினைக்கிறோம், இன்னும் கடன் மாறணும்னு நினைக்கிறோம். எப்படி மாறும்? மாறாத கடனை மாற்றக்கூடிய வார்த்தைகளை கொண்டுதான் மாற்ற முடியும். சொல்லுங்க, மாறாத பிரச்சனையை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவன் கொடுத்த விசுவாசத்தை கொண்டு மாற்ற முடியும். அப்ப மாற்ற முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. பக்கத்தை சொல்லுங்க, மாற்ற முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. எல்லாம் மாறிடும். பாட்டு பாடுவோம் இல்ல, மாறிடும், எல்லாம் மாறிடும். யாரால மாறிடும்? இயேசுவால மாறிடும். இயேசு சொல்றார், இப்போ ஒன்னால மாறும். ஒன்னால என்ன பண்ணும்? எப்படி மாறும்? நான் என்னால அவரால் மாறணும் அவருக்கு தெரியும்.
அவரை விசுவாசிக்கிற அவரால் பிறந்தவர்களை நம்மள பார்த்து சொல்ற, நீ என் பிள்ளை, இன்னைக்கு நீயும் மாத்த முடியும். அப்ப நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும்? ஏன் என் குடும்பத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? என் பிரச்சனை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த காரியம் செய்யணும், அந்த காரியம் செய்யணும், எப்படி செய்ய போறேன், அதுக்கு எப்படி பணம் வரும், எப்படி எனக்கு அதுக்குரிய பொட்டன்ஷியல் எனக்கு வரும் அப்படின்னா, காணாத வார்த்தைகளை நான் பேசும்போது காணப்படுகிற எல்லாத்தையும் மாற்றவே முடியும். சொல்லுங்க, காணப்படுகிற காரியங்களை மாற்றுவதற்கு காணப்படாத தேவனுடைய வார்த்தையை நான் பேசும் பொழுதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஆமென். அப்ப எல்லாம் மாறும். சொல்லுங்க பக்கத்தால, எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ மாறுன்னு பார்க்குறோமா, மாறாதுன்னு பார்க்குறோமா? நம்ம நிறைய நேரம் மாறாதுன்னே தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு மாறுன்னு. இப்போ கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிச்ச ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, அது மாறும். மரியாள் அப்படித்தான் இல்லையா? எப்படி ஆகும், நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது கரெக்டு தான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது முடியாது தம்பா, ஆனால் நான் வந்துட்டுன்னா அது முடியும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், என் வாழ்க்கையை மாற்ற முடியாது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் மாற்ற முடியும். சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போதெல்லாம் தேவனுடைய நாமத்து மகிமை சேர்க்கும்படியாய் என் வாழ்க்கைகள் மாற்றப்படும், என் குடும்பங்கள் மாற்றப்படும், என் சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஆமென். அப்ப எல்லாம் மாறுமா? சொல்லுங்க, எல்லாம் மாறுமா? சொல்லுங்க, மாறும். பக்கத்துல சொல்லுங்க, மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, மாறும். ஆமென். அப்ப உதாரணம் பார்த்தா நமக்கு தெரியும், எல்லாம் மாறும், எல்லாம் நடக்கும், எல்லாம் சாத்தியமாகும். எப்படின்னா ஆபிரகாம் உதாரணம் என்ன பண்ணும், எடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுடைய தன்மை என்ன, இல்லைன்னா அதை அழைச்சா வந்துடும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? இல்லாதவைகளை. அப்ப காணப்படுகிறது மாத்தணும்னா காணப்படாத வார்த்தைகளை பேசணும். அது இல்லை, அது என்ன பண்ணல, இல்லை. ஆனா அதை பேசும்போது அது என்ன பண்ணும், வரும் இல்லைங்களா? இப்ப உள்ள போயிட்டாங்க, சிஸ்டரும் பாப்பாவும் உள்ள போயிருக்காங்க பிரேயருக்கு. இப்ப இங்க பார்க்கல, ஆனா என்ன பண்றாங்க, அவங்க உள்ள என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி வரவழைக்கிறது, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்க. இங்க என்ன அழைக்கணும், என்ன பண்ணும், அழைக்கணும். அப்பன்னா அவங்க இருக்கிறாங்க. அப்ப எனக்காக ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறார், அது இருக்குது. ஆனா இருக்கிறத நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் அழைக்கல. ஆனா தேவன் பாருங்க, அந்த அத்தி மரம் பட்டு போயிருந்த பார்க்கும்போது யாரும் நம்பவில்லை, யாரும் யோசிக்கல. குறைச்சிட்டு போடா, யாரும் நம்பல, யாரும் யோசிக்கல. ஆனா இவர் யோசிக்காம ஒரு காரியத்தை பேசுறாரு இல்லையா? அப்ப பேசும்போது யாரும் நம்பல. ஆனா அடுத்த நாள் பாக்குறாங்க, இவர் பேசுனது அப்படியே நடந்துருச்சு. அப்படியே என்ன பண்ணுச்சு, நடந்துருச்சு. அப்புறம் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதுல பேத்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டு, ரவி நீங்க சபித்த அத்தி மரம் பட்டு போச்சு அப்படி எப்படி யோசிச்சு பாருங்க. பயங்கரமா இருப்பான், குசியா இருப்பான். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது இல்லைங்களா? அப்ப எப்படி நடந்திருக்குது, அவர் நேற்று பேசிட்டு அவர் மாட்டி போய் படுத்துட்டாரு, தூங்கிட்டாரு. அடுத்த நாள் பிரயாணம் பண்ணி வராங்க. அது பேசின பிறகு அது என்ன பண்ணுது, வேலை நடக்குது. எங்க நடக்குதுன்னு தான் நமக்கு முக்கியம். நம்முடைய பிரச்சனை எப்படி மாறும்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தை வேர்ல போய் செயல்படும். ஞாபகம் இருக்குதா? மறந்துடக்கூடாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தை வேர்ல போய் என்ன பண்ணும். அப்ப இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் எப்படி அழைச்சாரு? உலகத்தை உண்டாக்கும் போது ஒண்ணுமே இல்லை, ஆனா எது வேணுமோ அதை பேசினார். பேச பேச என்ன பண்ணுச்சு, சரி. அப்ப காணப்படுகிறதை மாற்றக்கூடிய, காணப்படாத தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போதெல்லாம் கண்டிப்பா அது என்ன பண்ணும், மாறும். ஏன்னா என் தேவன் எப்படி, அப்படிதான் என்னை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். என் தேவன் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். அப்பனா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது. அதை பேசினா அது என்ன பண்ணும், வந்துடும். ஆமென். இப்ப நான் பேசுற பிறகு வந்துட்டாங்க உள்ள இருந்து. அல்லேலூயா. அப்ப நம்ம பேச பேச என்ன பண்ணும், வரும். ஆமென் சொல்லலாமா? அப்ப இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு, கத்து கொடுக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாம் சாராளை பத்தி சொல்லுது. சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சிட்டு வர்றாரு. அப்படி வருஷங்கள் உருண்டோடி போகுது. ஆனா ஒரு காரியத்தை ஆபிரகாம் கத்து கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கு வருஷங்கள் உருண்டோடி போயிடுச்சு இல்லையா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 5 வருஷம் போயிடுச்சு. இப்ப போயிடுச்சேன்னு யோசிக்கிறோமா, இல்ல போனதை திரும்ப அழைக்க முடியுமான்னு யோசிக்கிறோமா?
ஆபிரகாமுக்கு 75 இல்லையா, 75 கர்த்தர் அழைக்கிறாரு. 100 வயசு ஆகி போச்சு. இப்போ எல்லாம் போன வருஷத்தை நான் எப்படி அழைக்கிறது, எப்படி அதை நான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது? அப்ப 90 வயசு சாராளுக்கு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. அப்ப 100 வயசு இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நானும் கத்துக்க போறேன். எத்தனை வயசு தானே என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். சாவர வரைக்கும் கத்துக்கலாம். கற்றுக்கொள்வதற்கு வயசு இல்லவே இல்லை. ஆமென். அப்ப என்ன எப்படி கத்துக் கொடுக்கிறாரு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். அப்ப இதுக்கு முன்னாடி அவன் பேர் எப்படி இருந்துச்சு? ஆபிராம். 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஆபிராம் 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 வரும். ஆபிராம்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிள்ளையும் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன், ஒண்ணுமே இல்லாதவன். அப்ப பேரை மாத்துறாரு. என்ன பண்றாரு? ஆபிரகாம்னு என்ன பண்றாரு? மாத்துறாரு. ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். என்ன சொல்றாரு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். அப்ப ஏன் பேரை மாத்துறாரு? பேரை மாத்தத்தால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் ஆபிரகாம் ஆபிராம் ஆபிராம் கூடும்போது என்னதான் அதுக்கு அர்த்தம்? ஒண்ணும் இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன் வருது இல்லையா? ஆனா இங்க ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அப்ப யோசிச்சு பாருங்க, அவனுக்கு விசுவாசத்தை கத்து கொடுத்து அதை கற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையில செயல்படுத்தினாதான் அவன் பிள்ளையை பெற்றுக்கொள்ளவே முடியும். நான் சொல்றேன்ல, நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி மாறும், எப்படி அது வருது? அப்ப ஆபிரகாமுக்கு வயது ஆயிடுச்சு, நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணுதான், அதை மாத்திக்கவே கர்த்தர் மாத்தல. மாத்திக்கொள்ளாத கர்த்தர் ஆபிரகாம மாற்றும்படியே வார்த்தையை கொடுக்குற. என்ன வார்த்தை? ஆபிராம் எண்ணப்படாமல் ஆபிரகாம் எண்ணப்படும். அப்படின்னா என்னன்னா அநேக ஜாதிகளுக்கு. இப்ப ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவன் காதல் என்னதான் விழும்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். அப்ப இவனை விசுவாசத்துல வளரும் போது, இவன் பேசும்போது, இவன் பேசி இவன் காதலை கேட்கும் போது தான் இவனுக்கு விசுவாசம் என்ன பண்ணும்? ஏன்னா விசுவாசம் ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால. அப்ப விசுவாசம் எதனால வருது? நாம் கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையால விசுவாசம் வருது. அப்ப தேவன் எப்படி கத்து கொடுக்கிறாரு? ஆபிரகாம் 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 இல்லைங்களா? இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது கூப்பிடுவாங்களே, மைக்கேல் 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 பிரதர்னு கூப்பிட்டா எனக்கு என்ன, அதுக்கு என்ன பேரு அர்த்தம்? என்ன அர்த்தமா எனக்கு என்ன வருது அப்படிங்கிறீங்களா? தேவ தூதனுடைய பேர் மிகாவேல் இல்லையா? இப்ப நான் தேவ தூதன். இப்ப என்ன கூப்பிடும் போது மைக்கேல் மைக்கேல் கூப்பிட்டேன்னா நான் ஒண்ணு இல்லாதவன் சொல்றேன். எனக்குள்ளார புரியணும், நான் தேவ தூதனா என்ன பண்றேன் இந்த உலகத்துல இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப ஆபிரகாம் ஆபிரகாம் கூப்பிடும் போது அவனுக்கு காதல் எப்படி விழுது? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ன பண்ணுது? ஏன்னா ஆண்டவர் எப்படி இல்லாதவர்களை, அப்ப அவன்கிட்ட இல்ல, அது எப்படி வரும்? இல்லாதவர்களை இருக்கிறத போல என்ன பண்ணும்? அழைக்கணும். அழைச்சா எப்படி வரும்? மத்தவங்க அழைச்சா வர்றது இல்ல, இவன் அழைக்கணும். இவன் என்ன பண்ணும்? அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். இனி நான் அநேக ஜாதிகளுக்கு. ஏன்னா விசுவாசம் எப்படி வரும்? நான் பேசி என் காதால நான் கேட்கணும், அது உள்ள போய் இருதயத்தை என்ன பண்ணும்? அது உட்காரணும். அப்ப இன்னைக்கு காரியங்கள் எப்படி மாற்றப்படும்? நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தின் வார்த்தையில நான் என்ன பண்ணணும்? நான் பேசணும் இல்லையா? இன்வெர்டர் வான்னா வராது, அவன் கேட்டு போட்டு வச்சுக்கிறான், ஷட்டர் போட்டு வச்சுக்கிறான், டக்குன்னு வந்து உள்ள உட்காந்துறாரு இல்லையா? அது வர வரைக்கும், அது வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன பண்ணும்? பேசணும். அப்படி பேசும்போது தான் அது என்ன பண்ணுங்க? அப்ப அதற்கு சில ஒரு வழிமுறை என்ன பண்ண இருக்குது. அந்த வழிமுறை நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நாம் கண்டிப்பா எல்லாவற்றையும் உடையவர்கள்லாம் மாறவே முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை இருக்குது, விசுவாசம் இருக்குது, வாய் இருக்கா பேசுறதுக்கு? என்ன பண்ணும் நம்ம? அப்ப விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையால வரும். அப்ப ஆபிரகாம பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு அவர் எப்படி தயார்படுத்தினாரு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி 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 அவன் சொல்ல சொல்ல அவன் காதுல போய், அவன் இருதயத்துல போய், இது வரைக்கும் அவன் 100 வயசு வரைக்கும் என்ன யோசிச்சான்? ஒரு பிள்ளை கூட இல்ல, ஒரு பிள்ளை கூட இல்ல, ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு சொல்லிட்டான் இல்லையா? இப்ப உள்ள இருக்கிற பிக்சரை மாத்தணும். உள்ள இருக்கிற பிக்சரை என்ன பண்ணும்? சொன்னல இல்லையா, ஆப்பிள் சொன்ன உடனே நீங்க பழத்தே பார்க்கல, ஒரு ஊர்வம் என்ன பண்ணுது? இப்ப இவன் உள்ள எப்படி பார்த்துட்டான்னா, ஒண்ணும் இல்ல, எனக்கு வயசாயிடுச்சு, இப்படியே பார்த்துட்டான். இப்படியே பார்த்த பிக்சரை மாத்தணும். பார்த்த பிக்சர் என்ன பண்ணும்? மாத்தணும். போன முறை தாவீதை பத்தி சொன்ன ஞாபகங்களா? அது வரைக்கும்
எல்லாருமே தோல்வியின் பிக்சர்ல இருந்தாங்க. ஆனா தாவீது மாத்த எப்படி பண்றான்? அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப 25 வருஷம் ஆச்சு. 75ல கர்த்தர் கூப்பிடுறாரு. 25 வருஷம் 100 வயசு ஆகி போச்சு. 100 வயதான பிறகு கர்த்தர் என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணுதாப்பா, அதே உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன். அவரால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் பிள்ளை இல்லாம இருக்கும்போது சொல்லும்போது அவன் விசுவாசத்துல வளர்த்தாரு. ஆனா விசுவாசத்துல வளர்க்காம அவரே கல்ல என்ன பண்ண முடியும்? பிள்ளைய அவனை மாத்த முடியும் இல்லையா? எப்படி மாத்த முடியும்? அவரால் எல்லாமே முடியும். ஆனா நம்மளை கொண்டு மாத்தும் போது, ஒரு காரியத்தில் மாறும் போது தான் மற்ற எல்லா காரியத்தையும் அதை வச்சு நம்ம மாத்தவே முடியும். தவிர ஆமென் சொல்லுது. அப்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் வருது. இப்ப ஆபிரகாம மாத்திட்டாரு. பிக்சர் மாறுது. உள்ள மாறிட்டா மனைவி பிக்சரும் மாறணும் இல்லையா? சாராயின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லாதவர் சொல்லுவாங்க. இவ ஒண்ணும் இல்லாதவர் சொல்லுவாங்களா வீட்டுல, அது மாதிரி இல்லையா? ஆனா சாரா என்கிற பேரை எப்படி மாத்துறாரு? சாரால் மாத்துறாரு. அதாவது 17ஆம் அதிகாரம் 15 ஆதியாகமத்துல 17ல 15 பார்த்தோம்னா, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாரால் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அப்ப என்ன சொல்லுது? நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன பேரு? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சாராளுக்கு என்ன பேரு? அநேக ஜாதிகளுக்கு தாய். இப்ப இவனே ரெடி பண்ணிட்டாரு. அடுத்து யார ரெடி பண்றாரு? சாராளையும் யார கொண்டு ரெடி பண்றாரு? அங்கதான் நமக்கு பாயிண்டே இருக்குது. இப்ப நாம வந்திருக்கிறோம் எல்லாம் வீட்டுல இல்லையா? ஒருத்தவங்க வந்திருக்கிறோம். நம்மளை முதல்ல தயார்படுத்துறாரு. நாம தயார் ஆகி வீட்டுல இருக்கிறோம். என்ன பண்ணும்? புரிஞ்சுச்சான்னு தெரியல. இப்ப ஆபிரகாம் தயார்படுத்துறது போல சாராள்கிட்ட போயிருக்கிற நேரம். ஆனா போகல. ஏன் போகல? அப்படி போறவர் அல்ல. ஒரு மனுஷனை கொண்டுதான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு இல்லையா? ஆதாம் மூலமா தான் மனுஷன் வந்து. ஏன் எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான பழ வகைகள்ல மரகங்களை உண்டாக்குனவர். அதே போல ஒரு குடும்பம் ஆதாம் ஏவாள் ஒரு குடும்பம் இல்லையா? அதே மாதிரி ஒரு 10 குடும்பத்தை உருவாக்கிக்கலாம், ஒரு 100 குடும்பத்தை உருவாக்கலாம், ஒரு 1000 குடும்பத்தை உருவாக்கிக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி உண்டாக்கவே இல்ல. ஏன்? அந்த ஒருவன் மூலமா தான் என்ன பண்ணும்? ப்ரொசீஜரே அதான். அதை மாத்தவே. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப சாராளை ஆபிரகாமை கொண்டுதான் சாராளை கர்த்தர் என்ன பண்றாரு? மாத்துக்கிற. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா யாரை அழைச்சார் ஆண்டவர்? ஆபிரகாம் அழைச்சார். யார் அழைச்சாரு? ஆண்டவர் மட்டும் தன்னுடைய அந்த விதி விலக்கு விட்டு மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம தான் அழைச்சாரு. சாராள் வந்தா இல்லைங்களா? இப்ப சாராள் வந்துட்டே இருந்துட்டா. 25 வருஷம் ஆகி போச்சு. இப்ப சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு இல்லையா? இப்ப எப்படி மாத்துறது? ஆபிரகாம பிக்சரை மாத்தி அப்புறம் சாராள் இல்லையா? சாராளுடைய பிக்சரை முதல்ல ஆபிரகாமுக்குள்ளார மாறணும். புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது மாறினாதான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளார மாற்றங்கள் வரும். அப்ப நான் சொல்லலையா, நான் பொறுப்பெடுக்கிறேன் இல்லையா? யோனா பொறுப்பெடுக்கிறான் இல்லையா? இந்த கடல் சீற்றத்துக்கு காரணம் யார் தான்? நான் தான். என்னை தூக்கி கடலில் போட்டுருந்தான். இப்போ நம்ம தூக்கி கடலில் போட்டாலும் நம்ம மீன் கொட்டுறது வெளில கைக்கி விடுது. நம்ம எத்தனையோ முறை நினைச்சிருப்போம் வாழ்க்கையே வேணாம் அப்படின்லாம் நிறைய தடவை நினைச்சிருக்கோம் இல்லையா? ஆனா நமக்கு சாவு கிடையாது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அழிவை நோக்கி சிந்திக்கிறதை காட்டிலும் யோசிக்கிறதை காட்டிலும் அந்த அழிவை மாற்றக்கூடிய பிரச்சனையை மாற்றக்கூடிய பிக்சருக்குள்ளார நம்ம என்ன பண்ணும்? அப்ப இது வரைக்கும் ஆபிரகாமும் சாராள் கணவன் மனைவி 2 பேரு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன விஷயம்? வயசாகி போச்சு, இனிமேட்டு பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப இதே எண்ணம் தான் யாருக்கு இருக்கும்? சாராளுக்கு இருக்கும். சாராளுக்கு இருக்கிறத காட்டிலும் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணும்? இருக்கும். ஏன்னா எப்படி பிள்ளை உண்டாகும்? ஆபிரகாம் மூலமா தான் பிள்ளை. அப்ப இவன் முடிவு பண்ணிட்டான் என்னால முடியாதுன்னு. இப்ப இவனை மாத்துறாரு. இப்ப மனைவிக்கு முடியும்னு இவனை கொண்டுதான் மாத்தணும். சத்தத்தை காணோம் ஒண்ணும். இப்ப குடும்பத்தை எப்படி மாத்துறது? என்ன கொண்டுதான் மாத்தணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம கீழே காட்டுக்குள்ள போய் கேட்டோம்னா, ஏன்பா வரல சபைக்குன்னா, யாரும் வரமாட்டேங்கிறாங்க கூப்பிட்டாங்க. ஈஸியா என்ன பண்றாங்க? ஈஸியா சொல்றாங்க, யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனா நான் சொல்லி கொடுக்குறதாங்க, வரமாட்டாங்கன்னு சொல்லாத, நான் கூப்பிட்டுருக்கேன், ஒரு நாள் வருவாங்க. கூப்பிட்டுருக்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஆபிரகாம் சாராள் நேரா சாராட்ட போய் அந்த குழந்தை பிறக்குன்னு சாராட்ட போய் பேசுறாரு இல்லைங்களா? அது நமக்கு தெரியும். ஆனா முதல்ல சாராளை ஆயத்தப்படுத்தாம பேசவே
முடியாது இல்லைங்களா? அப்ப சாராளை யார் ஆயத்தப்படுத்துறது? ஆபிரகாம் தான் ஆயத்தப்படுத்தணும். புரிஞ்சுச்சான்னு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு போய் சாராட்ட பேசினார்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, அவன் கிழவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில என்ன பண்றோம், முடிச்சிரும். ஆனா ஆபிரகாமை சரிப்படுத்தி இப்ப சாராளையும் ஆபிரகாம் மட்டும் சரிப்படுத்துறாரு. பிக்சர் 2 பேர் பிக்சர் என்ன பண்றாரு? அப்ப மனைவி குறித்த பிக்சர் மாறணும். முதல்ல கணவனை குறித்த பிக்சர் மாறணும், பிள்ளைகளை குறித்த பிக்சர் மாறணும். அப்படி மாறினாதான் நான் பேசுறது என்ன பண்ணும், அது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் இல்லாதவரை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்ப இல்லாதவைகள்னா இல்லைன்னு கிடையாது, அது ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறதால நான் அதை பேசுறதால அது என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. அப்ப அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தாய். ஆமென். அப்ப 90 வயசோ 100 வயசோ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஐயோ வயசு போயிடுச்சே, அது பிரச்சனை இல்லை. வயது போனாலும் தேவனுடைய வார்த்தை தெரியுதா, தேவனுடைய விசுவாசம் இருக்குதா, அதை என்ன பண்ணும், மேல கொண்டு வர வைக்கும். ஆமென். எபிரேயர் 11:11 எடுங்களேன். அங்க சாராளை பத்தி சொல்லுது. 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல ஆபிரகாம் பலன் அடைகிறான், அடுத்தது சாராளை கொடுத்த எண்ணத்தை அவன் மாத்திக்கிறான். அவன் மாத்திக்கிற போதுதான் சாராள்கிட்ட இந்த வேலையை செயல்பட ஆரம்பிக்குது. இப்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா சாராள் ஒரு பலன் அடைகிறா. எதுக்கு பலன் அடைகிறா? கற்பந்தரித்து பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பலனை என்ன பண்றாவ அடைகிறா. நம்மளே பாருங்களேன், இப்ப நான் என் கணவன் மனைவி, நானும் என் மனைவி இருக்கிறோம். இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம் ஒரு காரியத்தை பத்தி, இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன். இதை பேசிடுறோம், சரி இதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணுது இருக்கு. ஆமா தானே? அப்ப எப்படி செய்ய போறோம், பேசி முடிச்சிட்டோம், எப்படி செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா என் மனைவி எப்படி செய்ய போறோம், நானும் எப்படி செய்ய போறேன்னு கேட்டா பதில் இல்லவே இல்லை. அப்ப என்ன சொல்லணும், வா 2 பேரும் நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அதான் குடும்பம். அப்ப அதான் உறவு. அப்ப என்ன பண்ணும், முதல்ல நமக்குள்ளார இருக்கிற காரியத்தை பேசணும், பேசி அதற்குரிய ஐயத்தை நீக்கணும். அதை நீக்குனாதான் அந்த காரியம் நமக்குள்ளார நடைபெறவே ஆரம்பிக்கும். அப்ப ஆபிரகாம் முதல்ல பேசுறாரு, பேசிட்டு அவனை குறித்த பிக்சரை மாத்துறாரு. அடுத்தது சாராளுடைய பிக்சரை இவன்கிட்ட மாத்துறாரு. யார்கிட்ட மாத்துறாரு? ஆபிரகாம் மாத்துறாரு. மாத்தின உடனே இப்ப சாராலும் ஆபிரகாம் என்ன பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மனைவி சொல்லிருக்கோம், எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா? இவனு என்ன சொல்லிருப்பான், வயசாயிடுச்சு. 2 பேரும் வயசாயிடுச்சு பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பேசியிருப்பான். இப்ப எப்படி பேசுவாங்க 2 பேரும்? ஆபிரகாமு, நான் அநேக ஜாதிகள் தகப்பன் தெரியுமா, ஆண்டவர் சொன்னார் உன்னையும் நீ அநேக ஜாதிகளுக்கு தாயா. அவன் சொல்லுவான், இல்லையே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு சொல்லி இருக்கிறாரு, இனிமேட்டு உன் மனைவியை சாராயன்னு என்ன பண்ணாத, அழைக்காத, அநேக ஜாதிகள் தாயின்னு அழ, சாராள்னு அழைன்னு சொல்லிருக்கிறாரு, இனிமேட்டு அநேக ஜாதிகள் என்ன பண்ணு தாய். நல்ல. அப்ப ஆபிரகாமுடைய பிக்சர் மாறுது, ஆபிரகாமுக்கிட்டே சாராவுடைய பிக்சரும் மாறுது. மாறும்போது இப்ப இவன் ஸ்டெடி ஆயிடுறான். இவன் ஸ்டெடியா என்ன பண்றான், சாராள்கிட்ட போறான். சாராள்கிட்ட போய் சொல்லும் போது சாராள் அதை ஏற்றுக்கொள்ளாம போனா கூட அவளுக்குள்ளார ஒரு பிக்சர் மாற வைக்கிறாரு ஆபிரகாம் மூலமாக தேவன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. அது மாறாம வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. அவ்வளவுதான். காற்றையும் கடலையும் பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசும்போது அது என்ன பண்ணுது, அமைதல் ஆகுது. எப்படி அமைதல் ஆகும்? எப்படி அமைதல் ஆகும் அப்படின்னா, இவர் பேசக்கூடிய வார்த்தை இவருக்கு தெரியும். நான் பேசுனா கடலா இருந்தாலும் அமைதல் என்ன பண்ணும் ஆகும். ஆனா அமைதலா இருக்கிறத அவர் பார்க்கல, கடல் சீற்றத்தை தான் பார்க்கிறாரு. கடல் சீற்றத்தை தான் பார்க்கிறாரு. ஆனா அமைதல் ஆகுது. ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற வார்த்தையை நான் பேசுறேன், அமைதல் ஆகு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் பேசுறாரு, அமைதல் ஆச்சு இல்லைங்களா? இப்ப அந்த வேருக்கு வாங்கலாம், அத்தி மரத்துக்கு. அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்றாரு, பேசுறாரு. பேசும்போது என்ன பேசுறாரு, இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னெடுத்து கனியை பூசியாது இருக்க கடவன் பேசுறாரு. பேசிட்டாரு, யாருக்கும் விளங்கல, ஆனா இவருக்கு விளங்கிச்சு. என்ன விளங்கிச்சு, நான் பேசிட்டேன், அது மரம் என்ன பண்றோம், பட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு, சீன் ஓவர். ஆனா மத்தவங்க அதை பார்க்கவே இல்லை. ஆனா மத்தவங்க பாக்குறாங்களா, பாக்குறாங்க. மத்தவங்க அதை கற்றுக்கொள்கிறாங்களா, கற்றுக்கொள்றாங்க. அதான் அடுத்து சொல்ல, எவனாகில் மலையை பார்த்து நீ பெயர்ந்து.
இப்ப ஒரு ஆள் பேசிட்டாரு, இயேசு கிறிஸ்து பேசிட்டாரு இல்லையா? பேசின பிறகு இது எல்லாரும் பார்க்கறாங்க. அதுல பேதுரு ரொம்ப முக்கியமா பார்க்கறாரு. இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கும்போது சொல்றாரு, இப்ப நான் பேசுனதை நீங்க பெருசா யோசிக்கிறீங்களப்பா. நீங்க தேவனுடைய விசுவாசத்துல நீங்க பேசினாலும், யார் பேசினாலும், யார் என்ன பேசினாலும், விசுவாசத்துல பேசினா அது என்ன பண்ணும்? மாறும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். இப்படிதான் கர்த்தர் ஏங்குறார். வேற எந்த இதுலயும் என்ன பண்றதில்ல. ஹல்லேலூயா. இன்வெர்டர் கேனுன்னா அப்படி டப்புன்னு பிச்சுக்கிட்டு போட்டாருன்னா பரவாயில்ல. வரமாட்டேங்குதே இல்லையா? தேவைகள் பயங்கரமா இருக்குது இல்லையா? எல்லாம் சவாலா என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப சவாலை பெருசா பார்க்கிறோமா? சவாலை மாற்றக்கூடியதை பார்க்கிறோமா? ஆமென். அப்ப இப்ப புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கை உலகத்திற்கு எல்லாம் மாறும். எப்படி மாறும்? மாறாத ஆவிக்குரிய வார்த்தையை பேசும்போது என்ன பண்ணும்? மாறும். ஆமென் சொல்லலாமா? அப்ப சாராள் எப்படி பிள்ளை பெற்றா? விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. என் பிரச்சனை எப்படி மாறும்? விசுவாசத்தினாலே. என் கண்ணீர் எப்படி மாறும்? விசுவாசத்தினாலே. என் கவலை எப்படி மாறும்? விசுவாசத்தினாலே இல்லையா? இப்ப சுகம் எப்படி வரும்? விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, சுகம் எப்படி வரும்? வேதம் சொல்லுது, நானே உன் பரிகாரியாக. இந்த வசனம் யாருக்கும் தெரியாமலே என்ன பண்ணாது? எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா அந்த வார்த்தை விசுவாசம் சொல்றோமா, சும்மா சொல்லி கிடக்குறோமா? இப்ப எனக்கு அது நான் தயாரா ஆகல, அதனால வாழ்க்கை மாறல, என் பிரச்சனை மாறல. நான் தயாராகணும். எதுக்கு தயாராகணும்? யுத்தம் வரும்போது இல்ல, யுத்தத்துக்கு முன்னாடி நான் தயாராகணும். ஹல்லேலூயா. அப்ப எப்படி தயாராகிறது? எனக்குள்ளார தேவனுடைய வார்த்தை குறித்த பிக்சர் எனக்கு வந்துச்சுன்னா நான் தாராளமா என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அப்ப நானே உன் பரிகாரியாக கர்த்தர் நப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். இது ஒரு முறை சொல்றதால பலவீனம் மாறுது இல்லவே இல்லை. என்ன பண்ணும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால. நான் பேசி ஏன் காது கேட்டு அது போய் உள்ள உட்காரணும். என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க. மலைச்சிடாதீங்க. ஐயோ நான் பேசியா? நம்ம ஏற்கனவே ஒன்று பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எதை பேசிக்கிட்டே இருக்கிறோம் சொன்னோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் கட்டிக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு, வேலை செஞ்சு 10 வருஷம் ஆச்சு, உனக்கு சமைச்சு போட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணுமோ அதை பேச தவறிட்டேன். ஏன்? அதை பேசுனா மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. இது மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போகிற ஆள் வீட்டில் இருக்குதுன்னு. அப்போ இன்னைக்கு நம்ம அப்படி நினச்சதால உலகத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இல்லையா? இல்லை, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. சொல்கிறத நம்பாத, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா வந்துருவாங்களேன்னு இல்லையா? இப்போ உலகத்துக்கு தகுந்த மாதிரியே பேசிட்டோம். அப்படி பேசி 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 பழகிறதால இப்போ விசுவாசத்தில் வரும்போது எப்படி பேசுறது? இப்போ ஆபிரகாம் வாழ்ந்து பழகிட்டான் இல்லையா? பிள்ளை இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் ஆகாருக்கு பிள்ளை பிறந்து ஆகார் பிள்ளைய பார்க்குறான். எலிய ஆண்டவர் கேட்குறான்ல, ஆண்டவர் பிள்ளைய பற்றி பேசும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், அந்த எலையேசர் தான் என் வேலைக்காரன், அவன் தானோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்புறம் இஸ்மவேலோ. இப்படிதான் ஆபிரகாமுடைய எண்ணம் போகுது. ஏன்னா அவனை குறித்த பிக்சர் அவனுக்குள்ளார தவறா பதிஞ்சிருச்சு. எப்படி பதிஞ்சிச்சு? முடியவே முடியாது, ஆகவே ஆகாது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ணணும். எனக்குள்ளார தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒரு பிக்சர் நான் ஏற்படுத்தணும். கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, திட்டத்தை குறித்து நமக்குள்ளார வரணும். வரும்போதெல்லாம் பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும்? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்ல முடியுமா? நானே உன் பரிகாரியாக அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதி என்னை விட்டு என்ன பண்ணுவார்? விலக்குவார். நான் நோயில் இருக்கு நான் விரும்பல அப்படின்னா என்ன? என் நோயை விலக்குவார். என்னுடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். நான் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்த தேவனை ஆராதிக்கிறேன். கண்டிப்பா எனக்கு ஆயுசு நாட்கள் உண்டு. ஆனா பலவீனம் என்ன சொல்லும்? சுகவேனா என்ன சொல்லும்? வலி என்ன சொல்லும்? இது முடியாது, இனி முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் பிரச்சனை அவ்வளவுதான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதி என்னை விட்டு என்ன பண்ணுவாரு? விலக்குவார். அப்ப பேச பேச உங்களுக்குள்ளார எது போய் உட்காரும்? பலவீனம் வருது, எது பேசுவோம்? என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லா வருஷம் எனக்கு பலன். அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசி விசுவாசத்துல பேசி 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 தான் அதை உள்ள வச்சுட்டேன்னா இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணும்? வாய் பேச ஆரம்பிச்சுட்டா எல்லாம் வந்துடும். பேச ஆரம்பிச்சுட்டா அப்ப இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. இன்னைக்கு பேசிட்டாங்க, நாளைக்கு பேசினா வரலன்னா வராது. அப்ப தொடர்ந்து ஒரு காரியத்தை என்ன பண்ணும்? பேசணும். பேச 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 மாற்றம் என்ன பண்ணும்? ஏற்படும். அப்ப நல்வாழ்வு வேணுமா? அதான் கத்து கொடுக்குறாரு யோசுவா 1:8 இல்லையா?
மோசே மரிக்க போகும்போது இல்லையா, மரிக்க போகும்போது ஆண்டவர் யோசுவா தயார்படுத்துறாரு இல்லையா. தயார்படுத்த பிறகு மோசே மரிச்சிட்டான் இல்லையா. இப்போ யோசுவா வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். ஆண்டவர் நிற்கும் போது யோசுவா என்ன பண்றாரு? அவன் மரிச்சிட்டான், நீனு அப்படியே கடக்க வேண்டியதான் அப்படியே சொல்றாரு. இல்லை எப்பா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு 1:8 நமக்கு தெரியும் வசனம் இல்லையா. அது என்ன சொல்றாரு? உன் வாயை விட்டு எது பிரியக்கூடாது? நீ பார்க்குற பிரச்சனை மாறணும்னா அதை மாற்றக்கூடிய வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. தேவையில் இருக்கிறோம் இல்லையா, தேவையில் இருக்கிறோம் சொல்லும்போது அது எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், எப்படி அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதை உண்டாக்கி என் கரத்தில் கொண்டு வரக்கூடிய வார்த்தை என் வாயில் என்ன பண்ணும். அப்போ யோசுவரை கற்றுக் கொடுக்குறாரு. மோசே கூட இருந்தல்லப்பா, அதே போல் நான் இப்போ உன் கூட இருக்கிறேன். மோசையோட நான் இருந்தது போல் இப்போ உன்னோட இருக்கிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு எது பிரியக்கூடாது? வார்த்தை பிரியவே கூடாது. வார்த்தை பிரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீ வெற்றி பெறுவேங்கிறாரு. ஆமென். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அதை இரவு பகலும் தியானித்து கொண்டு இருப்பாயாக. இரவு பகலும். அப்ப யோசிச்சு பாருங்க, வாயை விட்டு ஒண்ணு பிரியாம இருக்கணும், இரவு பகலும் என்ன பண்ணணும், நம்ம தியானிக்கணும். இது ரெண்டையும் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, எதெல்லாம் தியானிக்கிறோமோ எதெல்லாம் பேசுறோமோ அது எல்லாம் ஒரு நாள் நம்முடைய கரத்துல வந்து என்ன பண்ணும், இருக்கும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். நம்ம நல்லா இப்போ ஜெபிக்கிறோம், எல்லாமே ஓகே, தவறே எதுவும் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் பேசுகிறோமா? விசுவாசத்தில் பேசுகிறோமா? தேவன் பேசினாரு, எல்லாம் வந்துச்சு, நானும் பேசுவேன். அல்லேலூயா. இல்லைங்களா? இந்த வெட்டாந்தரைக்கு பூமின்னு பேர் வச்சாரு. இது வரைக்கும் பூமிக்கு அந்த பூமி தான் பேர் இருக்குது, பேர் மாற்றவே இல்லை. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மாறுமாது மாறும். என் பிரச்சனை மாறுமா? மாறும். என் கண்ணீர் மாறுமா? மாறும். அப்ப எது வாயை விட்டு பிரியக்கூடாது? அல்லேலூயா. எது வாயை விட்டு பிரியக்கூடாது? தேவனுடைய வார்த்தையை வாயை விட்டு மாறவே கூடாது. அதுக்குரிய எதிர்மாறான காரியம் நடந்தா கூட அந்த வார்த்தை மாறவே கூடாது. அப்புறம் என்ன பண்ணும்? ரெண்டாவது, அதையே தியானிச்சுட்டு என்ன பண்ணும்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய். அப்ப நான் நல்ல வெற்றி பெறணுமா, நல்ல செழிப்பா இருக்கணுமா, என் வாயில தேவனுடைய வார்த்தையை நான் பேசிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். நான் சொன்னல பிள்ளைகிட்ட, வாய்ப்பாட பாடிக்கிட்டே என்ன பண்ணு, அதான்டா வாய்ப்பாடு அப்படின்னு. நான் வாயால என்ன பண்ணுவேன்? பாடணும். நீ பாட பாட அது ராகம் என்ன பண்றோம், வந்துடும். யோசிச்சு பாருங்க. அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்ப நீங்க நினைக்கலாம், அந்த வார்த்தையை நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இருக்கலாம். எதை பேசுறோமோ அது என்ன பண்ணும், என் வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்கும். பேசலன்னா, ஏன்னா விசுவாசம் அப்படிதான் செயல்படுது, வேற எப்படி செயல்படுறது இல்லவே இல்லை. அதனால நீங்க முடிவு பண்ணும். இன்னைக்கு நான் முடிவு பண்ணும். எப்படி முடிவு பண்ணும்? நான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். பேச பேச எதெல்லாம் பேசுறனோ அதெல்லாம் என் வாழ்க்கையின் பங்கு என்ன பண்ணும், மாறும். அப்போ இன்னைக்கு கத்துக்கிறோம். போன வாரம் ஒன்று கற்றுக்கிட்டேன், அதை ஞாபகப்படுத்துகிறேன் இல்லையா. தாவீதை பற்றி பார்த்தோம் இல்லையா. தாவீது என்ன பண்ணுறான், முன்கூட்டியே வெற்றியை அவன் உறுதிப்படுத்துகிறான். வெற்றி என்ன பண்ணுறான், உறுதிப்படுத்துறான். எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனால் அவன் உறுதிப்படுத்துகிறான். இல்லைன்னா அவன் உறுதிப்படுத்தாமல் இருந்தான்னா ஒரு கல்லால் அவனை அடித்து கொள்ளவே முடியாது. ஒரே கல்லால் எப்படி அவனை அடித்து கொள்ள முடியுது? எப்படி அவன் வெற்றி பெற முடிஞ்சிச்சு? எப்படி ஒரு கல்லால் அடித்து அவன் செத்துற முடியுமா? இல்லை இல்லை, அவன் ஏற்கனவே 10 கல்லால் அடிச்சிட்டான். எந்த கல்லால் அடிச்சிட்டான்? வாயால் அடிச்சிட்டான். வாயால் என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். அப்போ வாயால் அவன் பேசி பேசி பேசி, வாயை விட்டு பிரியாதன்னு சொல்லி வாயால் பேசி 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 பேசியே அவன் வெற்றியை முதல்ல சுதந்திரிச்சிட்டான். அதன் பிறகு அடிக்கிறான், அப்புறம் தான் வெற்றி வருது. அதுக்கு முன்னாடி வெற்றியை அவன் பிரகடனப்படுத்துறான். அப்போ நீங்களும் நானும் குடும்பத்தில் என்ன பேசணும், எதை பேசணுமோ அதை தான் என்ன பண்ணணும், நம்ம பேசணும். அப்போ வெற்றிக்குரிய வார்த்தை பேசணுமா? பேசணும். தோல்விக்குரிய வார்த்தை பேசக்கூடாதா? பேசக்கூடாது. சொல்லுங்க, நான் தோல்விக்குரிய வார்த்தையை பேச மாட்டேன், வெற்றிக்குரிய வார்த்தையை பேசுவேன். ஆமென். ஏன்னா அங்கே சொல்கிறான் பாரு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் எப்படி அவன் அப்ரோச் பண்ணுறான்னு சொன்ன போன வாரமும், எப்படி இந்த பிரச்சனை அவன் அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அப்போது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். முதல்ல என்ன பேசுறான்?
எல்லாரும் நினைக்கிறாங்க நாம ஏமாத்துறோன்னு. ஆனா இவன் என்ன சொல்றான்? அவன் ஏமாத்துறங்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இவனுக்குள்ளார தேவனை குறித்த காரியங்கள், தேவனை குறித்த எண்ணங்கள் இவன் அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கிறதால இவன் தேவனை முன்னிறுத்தி அதை பேச ஆரம்பிக்கிறான். அப்படி முதல் அடி எப்படி அடி? யாரை வச்சு அடிக்கிறான்? தேவனை வச்சு அடிக்கிறான். யாரை வச்சு அடிக்கிறான்? ஆனா நல்லா கத்துக்கணும், நாமளும் அவரை வச்சு தான் ஜெயிக்கணும். ஏன்னா யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்து பார்த்தோம்னா 17:32 பாருங்களேன். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. எல்லாரும் கலங்க போய் நிற்கிறாங்க. இவன் ராஜா கிட்ட கொண்டு போறான். அங்க போனவொடனே இவன் பேசுறான் ராஜா கிட்ட, சவுல் ராஜா கிட்ட. என்ன பேசுறான் பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்ப இவன் சொல்றான், யாரும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நான் ஒரு ஆள் போய் என்ன பண்றான், அடிச்சுட்டு வரேங்கிறான். அப்ப சவுல் ராஜா சொல்றான், அது எப்படி உன்னால முடியும், அவன் யுத்த வீரன் சொல்றான். அப்பதான் அதற்குரிய விளக்கத்தை என்ன பண்றான் சொல்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்புடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தது. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாக நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை இருந்தித்தானே என்றான். அப்ப என்ன சொல்றான்? எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி கத்து கொடுத்துருக்காரு? சிங்கத்தையும் கரடையும் வந்துச்சு, வரும்போது அதை தாடியை பிடிச்சி அடிச்சு அதை கொன்னுட்டு ஆடை காப்பாத்தினேன். ஆடை மட்டும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்திக்கிட்டேன். இன்னைக்கு நான் போய் நிக்கிறேன், இவன் வந்து அந்த சிங்கத்துக்கு கரடிக்கு சமமா இருக்கிறான். பிக்சர் மாறுது, நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்களாம் பார்க்கும்போது இவனை ராட்சதனா பார்க்குறாங்க, இவன் மாத்தான் மிருகமா பார்க்குறான். என்ன பண்றான்? மிருகமா பார்க்குறான். அப்ப யோசிச்சு பாருங்க, வயசு சின்ன வயசு, ஆனா இவன் பிக்சர் வேற பிக்சரா என்ன பண்ணுது இருக்குது. அப்ப சவுலுக்கே டவுட் வருது, நீ போனா உன் கதை முடிஞ்சிருமேப்பான்னு சொல்லும் போது இவன் சொல்றான், என் கதை என்ன பண்ணாது, முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு, என் கதை முடியாம கத்தர் பார்த்தாரு, நான் போய் என்ன பண்ணுவேன், அடிச்சு தூளுக்கு கலப்பு வாங்குறான். எத்தனை பேர் அம்மன் சொல்லுது? இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன், அதனால தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுவேன்னா பேசுவேன். அது பேச 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 எனக்கு எல்லாம் ஜெயமா என்ன பண்ணும். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் பேசக்கூடிய வார்த்தை தான் அவனை ஜெயிக்க வச்சிச்சு. ஹல்லேலூயா. இல்லைன்னா சின்ன போது கூழாங்கலால் அடிச்சால் அவன் சாவர ஆள் இல்லவே இல்லை. இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். பெருசா பார்க்குறீங்களா, சின்னதா பார்க்குறீங்களா? சின்னதா பார்த்தீங்கன்னா சின்னதாலே முடிச்சிருவீங்க. பெருசா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை மாற்றவே முடியாது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்று கற்றுக்கணும். இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிற தேவன் எப்படி அழைச்சார வந்துச்சோ அதே போல இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு இயற்கை உலகத்தில் எல்லா காரியத்தையும் என்னால் மாற்ற முடியும்னு விசுவாசி பேசினோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், மாறும். அப்போ தாவீது யுத்தத்தில் வெற்றி பெற்றானா? வெற்றி பெற்றான். எப்படி வெற்றி பெற்றான்? ஏற்கனவே வெற்றி அவன் உறுதி பண்ணிட்டான். வெற்றி என்ன பண்ணிட்டான்? உறுதி பண்ணிட்டான். இப்போ உங்க வாழ்க்கையை குறித்து குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு அவநம்பிக்கை வருது, நீங்க என்ன பண்ணணும்? உடனே அவநம்பிக்கை நான் போகவே மாட்டேன் இல்லைங்களா? எப்படி போக மாட்டேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் வார்த்தையை நான் நம்புறேன், அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன், அந்த வார்த்தையை நான் நம்புறேன், அதையே நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். இப்படி பேச 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 எல்லா வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்ப வாழ்க்கையை மாத்துறதும் மாத்தாதும் யார்கிட்ட இருக்குது? சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. அவ்வளோதான். அதாவது மாறணும்னு நினைச்சேன்னா, மாற்ற முடியாத வார்த்தைகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா வாயை மூடிக்கணும். வாய் என்ன பண்ணும்? மூடிக்கணும் இல்லையா? சகரியா வாய் என்ன பண்ணார் கர்த்தர்? ஏன்? கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த திட்டத்துக்கு இடைஞ்சலா யார் இருந்தா? சகரியா இருந்தான் இல்லைங்களா? அப்ப சகரியா வாய் என்ன பண்ணார் கர்த்தர்? மூடி வச்சுட்டாரு. இப்ப நம்ம ஊர்ல அப்படி நிறைய பேருக்கு மூடி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா மூடல ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஆனா நான் அவிசுவாசத்தை பேசாம என் வாயை மூடி விசுவாசத்தை மட்டும் பேசும்போது எல்லா வாயும் ஒரு நாள் மூடும். ஹல்லேலூயா. நான் எப்படி வாடுறனோ அதை பொறுத்து தான் எல்லா வாயும் என்ன பண்ணும், மூடும். அப்போ இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணணும், நான் விசுவாசம் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அவிசுவாசம் வந்துச்சுன்னா வாயால பேசவே சத்தத்தை காணும். சொல்லுங்க, நான் பேசவே மாட்டேன், விசுவாச வார்த்தைகள் மாத்திரம்தான் பேசுவேன். எந்திருக்கலாமா?